ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சேனலில் வந்துட்டு தெய்வோஷனல் பற்றி, அதாவது கடவுள் பற்றின இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து அந்த கோயிலில் வந்து என்னென்ன சிறப்பு எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னா, 5 நிறங்களில் சிவபெருமான் அருளும் அதிசய திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாலையில் பாபநாசத்துக்கு அடுத்துள்ள நல்லூரில் உள்ள கல்யாண சுந்தர திருக்கோயில் தான். இந்த கோயிலில் வந்து அருள்பாலிக்கும் ஈசன் வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் வந்து தான் அழைக்கிறாங்க. இதுக்கான மீனிங் வந்துன்னா 5 நிறங்களில் காட்சி தருவதனால இந்த மூலவரோட பேர் வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு வந்து அருள்பாலிக்கிறாங்க. இத்தல சிவலிங்க திருமேனி வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும். வேற எந்த கோயில்லையுமே இல்லாத அற்புதமான ஒரு திருமேனி வந்துட்டு இந்த கோயிலில் வந்து சிறப்பாக இருக்குது. காலையில் சூரியன் உதிப்பதற்கும் மாலையில் சூரியன் மறைவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் 6 நாளிகை, அதாவது 6 கால பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த 6 கால பூஜையில் 6 நாளிகையிலும் ஒரு முறை வந்து ஈசன் வந்து வண்ணம் மாறுவார். அதனால் இத்தல இறைவனுக்கு வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட காட்சி தராருன்னு பேர் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 8:15 வரையில் வந்து தாமரை வண்ணத்திலும், 8:15 11:30 வரையும் இளஞ்சிவப்பு நிறத்திலையும், 11:30 மதியம் 2:30 மணி வரைக்கும் தங்க நிறத்துலையும், 2:30 மாலை 5 மணி வரை நவரத்ன பச்சை வண்ணத்துலையும், 5 முதல் 6 மணி வரை செம்மை வண்ணத்திலும் காட்சி தராரு. அதாக தலபுராணம் வந்து கூறுது. மாடக்கோயில் வகையை சேர்ந்த இந்த ஆலயம் வந்து கோச்செங் சோழன், அதாவது கோச்செங்கட் சோழன் கட்டியது. யானை வந்து உள்ளே போக முடியாத அளவு கோயிலோட இது வச்சுருக்காங்க. முதன்மையான வாயிலிலும் அடுத்த வாயிலும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்காமல் சில படிக்கட்டை கடந்து ஏறி சென்று மூலவரை பார்க்குற மாதிரி வந்து இதை அமைச்சிருக்காங்க. ஆண்டவர்களை பற்றி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பாண்டவர்களோட தாய் குந்தி தேவி வந்து பஞ்சபூதங்கள்னால குழந்தை பெற்றதாலும் கர்ணனை ஆற்றில் விட்டதுனாலும் தோஷம் வந்து அவங்களுக்கு வந்ததுனால, இந்த தோஷத்தை குந்தி தேவி வந்துட்டு இறைவனிடம் முறையிட்டதுனால ஒரே நாளில் 7 கடலில் நீராடினா மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு வந்து கடவுள் சொல்கிறாரு. ஒரே நாளில் 7 கடலில் வந்து நீராடுறது வந்து நடக்காத காரியனால அப்படி ஒரு இருக்க இடம் வந்து எங்கன்னு பார்க்கும்போது அவங்க இந்த திருத்தலத்தில் இருக்க, அதாவது சப்த சாகர தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னகத்தில் நல்லூர் எனப்படும் இந்த ஊரில் இருக்கனால அந்த இடத்துக்கு வந்து இந்த சப்த சாகர தீர்த்தத்தில் நீராடி அவங்க வந்து மனநிம்மதி அடைஞ்சுதான் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து குந்தி தேவி வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. பிரம்மதேவன் வந்து இந்த கோயிலில் வந்துட்டு இந்த திருக்குளத்தில் வந்துட்டு கீழ் திசையில் ரிக்வேதத்தையும், தென் திசையில் வந்து யஜுர்வேதத்தையும், மேற்கு திசையில் சாமவேதத்தையும், வட திசையில் அதர்ண வேதத்தையும், நடுவில் சப்த கோடியும் மகா மந்திரங்களையும் 14 புராணங்களையும் வைத்து புனிதமாக்கினதாக வந்து தலபுராணம் வந்து இந்த கோயிலுக்கு அதுலேயும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா, பெருமாள் கோயிலில் மட்டும்தான் வந்து சடாரியை வந்துட்டு தலையில் வச்சு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் எந்த சிவன் கோயிலையும் அப்படி பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் சிவனுக்கு அடியில் அந்த சடாரியை வச்சு பூஜை பண்ணி பெருமாள் கோயில்கள் எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலில் மட்டும் நம்மளுக்கு சடாரியை தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இந்த கோயிலில் வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா, பாபநாசத்துக்கு அடுத்துக்க நல்லூரில் இருக்க கல்யாண சுந்தர திருக்கோயில். இவரோட மூலவர் பேர் வந்து பஞ்சவர்ணேஸ்வரர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கோயிலில் போயிட்டு இந்த 6 கால பூஜையிலையும் 6 வண்ணம் வந்து இங்கே 6 கால பூஜையிலையும் 5 வண்ணம் வந்துட்டு மாறுற மாதிரி சிவனை நீங்கள் தரிசித்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.